வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்ன எல்லாரும் தட்டு தாம்பாளத்தோட ஊருக்குள்ள கிளம்பிட்டீங்க? என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க, பொண்ணு பார்க்க போறோம். ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. ஓ, என்ன கேக்குறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்லயே பெரிய கதாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ. மாப்பிள்ள நீங்க தானே? மாப்பிள்ள நான் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க? பக்கத்தூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது, மாடு அடக்கிறதுல பெரிய வீரர், அடக்கிட்டு பின்னாலே வந்துருவார். அடாடாடாடா, என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை. என் கதையில வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டு அடக்கக்கூடிய மாபெரும் வீரங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும், இவங்க யாரு அக்கா, இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கிருந்தாங்க. அங்க மாப்பிள்ள மாட்டை அடக்க, இங்க பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க. தம்பி, நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா. இருக்கட்டுங்க, நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமை. நீங்க சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. அங்க மாப்பிள்ள மாட்டை அடக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குடலை குத்தி சாய்ச்சிருச்சு. தம்பி, முதல்ல பொண்ணு பார்க்க போறப்போ இப்படி அபசகரமா பேசுறானே. உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மேல கேளுங்க. இங்க என்ன நடந்து தெரியுமா? பொண்ணோட சேலை விளக்குல வந்து தீ பிடிச்சு எரிச்சு போச்சு. போதும், நிறுத்தியா? பொண்ணு பார்க்க போறப்ப குடல் செஞ்சு போச்சு, தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாயை திறந்து கதை கதைன்னு சொன்னேன், நாக்கு கறி தின்னுடுவேன். நாக்கையா? கதைதான். என்ன கதை? அண்ணே அண்ணே, என்னாச்சு? அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? கேட்க சொல்லிட்டாலியா? அது எப்படின்னு சொல்லுவேன். சொல்லிடுறேன். உங்க அண்ணனை மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சு. மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சா? அவன் தான் ஒரு தடவை சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு நீ ஒரு தடவை சொல்ற? இந்த பாரு, நான் சொன்னது கதை. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத, நல்லா இல்ல. நீ சொன்ன கதையில என்ன மாதிரியே ஒரு தம்பியா? ஆமா. எங்க அக்கா மாதிரியே ஒரு அக்காவா? ஆமா. எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதாநாயகனா? கரெக்டா நாம சொல்றியாப்பா? ஐயோ, கல்ல இருக்கானே. ஏய் நில்றா, ஓடாதா. ஏய் தட்டிக்காலா, எங்க அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆச்சு, நீ கதை சொல்றியா? அந்த வாயே இருக்காது. ஏய், அடுத்த கதை ஓங்கறடா. வாங்க 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 வாங்க. என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியர், உங்களை இப்படி வரையலாம் எப்படி? உட்காருங்க. ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க நின்னுட்டு தான் எனக்கு வலிக்குங்க. எங்க? கால் வலிக்கும்ல. கதாசிரியர் வந்திருக்காரு. இனிப்பு காரம் உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ, பலகாரமா? பெண்ணீர் வண்டிதான். ஏங்க, எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன உங்களுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? சீக்கிரம் கொண்டாடி. அம்மா கும்பிடுறம்மா. சாப்பிடுங்க. ஏங்க, முன்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போறப்ப மிச்சத்தை துண்டுல கட்டிட்டு போயிடவா? எல்லாம் உங்களுக்கு தான், பின்னாடி நிறைய தர்றேன். உங்க கரணங்க. ஐயோ, எப்படி தம்பி சாப்பிடுங்க. இதெல்லாம் என் மகளை பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்காக செய்தது. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, சாப்பிடுங்க. தம்பி, நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல? ஏதோ நம்ம அறிவுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் பலிக்குதாம்ல? எல்லாம் பகவானுடைய செயலு. நீங்க ஜோசியம் சொல்லுவீங்களா? கோவிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க. இருங்க. என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கோவிச்சுக்கிட்டாதீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. ஏங்க, இத சாப்பிட்டா அத போய் எப்படிங்க சாப்பிட முடியும்? இது மட்டுமா இருக்கு, இன்னும் பின்னாடி நிறைய தருவோம் இல்ல? பின்னாடியா? குடிங்க. என்னமோப்பா. தாங்க 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 தாங்க. கீழே கீழேயா? ஐயோ ஐயா. என்னையும் எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கொலை நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பின்னாடி பாரு. பாத்துட்டு பழுக்க பழுக்க வச்சுட்டாலே. ஐயோ ஐயோ. உன் கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடுவோம். சரிண்ணே. இங்க பாரு, சின்ன பிள்ளைக்கு பாரு வெக்கத்தை. சும்மா இருங்க மாமா. உனக்கு அதை விட செலுத்த மாப்பிள்ளைய பாக்குறேன். ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். பின்னாடி பாரு. கதையே சொல்லலாம், அதுக்குள்ள புகையுது. கந்தசாமி காப்பாத்திக்க. அண்ணா, பெட்டி கடையில கதையை சொல்லி ஒருத்தனை மேல அனுப்புனது நீங்க தானே? ஆமா. அதுக்கு என்னப்ப? உங்களை தானே தேடிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்பா, அவர் விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அண்ணா, நீங்க கண்கண்ட தெய்வம் மாதிரி என்ன? ஒட்டி கடைக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிளை மேல போய் சேர்ந்துருனே. சொத்து பூரா எங்களுக்கு வந்துருனே. உங்களுக்கு 5000 ரூபாய் தரனே. 5000? என்னடா சொல்றீங்க? ஐயோ, வாங்க போவோம் வாங்க.
ஐயா, நீங்க சொன்ன தாத்தா வருதா? இவர்தானே? ஐயோ தாத்தா, இழுவ ஜாஸ்தியா இருக்கப்பா. எம்மாடி, கடைசி நேரத்துல ஒரு காதுல 2 நல்லது சொன்னாதான் இவர் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால உங்களை எல்லாம் வச்சுக்க சொல்ல முடியாது. தயவு பண்ணி எல்லாரும் நெஞ்சு பொடிநடைய வெளியே போகட்டா. போங்க போங்க போங்க. தாத்தா, இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டீனா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். நல்லா காதை தீட்டி வச்சு கேளு. கேக்குறியா? கிழமை கேக்குறேன்டாயா. அதாவது எருமையில எதுக்கு வர்றான்? ஐயோ, என்ன எந்திரிக்கிற நீ? ஐயோ, மறுபடியும் எந்திரிக்கிறானே. ஏன் பெருசு ஒழிச்சிட்டேன். இப்படி வாப்பா. என்னையா? நான் பிறந்ததிலேருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. இந்த கதையோட தெம்புல 10 வருஷத்துக்கு எனக்கு சாவே கிடையாது. எந்த வைத்தியனாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சு கொடுத்துப்பா. எங்க இவ்வளவு சுத்தி நான் ஆள முடியாத போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, கவலைப்பட்டேன். அப்ப சாகவே மாட்டியா? இந்த 10,000 வச்சுக்க. தீர்க்காய் சாயிரா, கருமை நிற கண்ணா, தீர்க்காய் சாயிரு. மூடுப்பா, மூடு 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 மூடு. வரட்டுங்களாப்பா? கடைக்கு அடிக்கடி வாமா. வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா? பெருசு, ஓவர் வெயிலா இருக்கு. ஆமாங்க. ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா கொடு. சோடாவா? காசா? ஏன் நான் தரமாட்டேனா? சாப்பிட்டு உன் பாட்டு ஓட்டினா அப்ப நான் ஓடுறேன். ஓடு. நான் யார் தெரியுமா? யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? என்ன? எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? உட்காரலாமா? உட்காருங்க. நாங்க சோடா குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேங்க. ஏங்க, உங்க கதையோட பேர் என்னங்க? என்னோட கதை பேரா? பகலுக்குள் ஒரு இருட்டு. பகலுக்குள் ஒரு இருட்டா? ரொம்ப நல்ல பேருங்க. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்ச வாங்கிட்ட சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயச்சுக்க மாட்டேங்க. நான் இருக்கிறேங்க. நீங்க எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ, அந்த பாவம் எனக்கு வேணாங்க. எனக்கு வேணாம். பீடி 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 பத்து வைக்க ஒரு தீப்பிடி கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எழுதுன அந்த திகில் கதை இந்த தீப்பெட்டிலே இருக்கே. தீப்பெட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? அதாவது பரந்த காடு, கும்முன்னு ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது? ஒட்டகம் குலைக்குது. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க? இது ஓனா கூவு. ஓனா கூவுதா? என்னங்க செவில அடிச்சிட்டு போகுது? அந்த கதறுது. அந்த கதறுதா? அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போற. நான் மாட்டேங்க. நீதான் போகணும். ஐயா, நான் மாட்டேன், பயமா இருக்குங்க. வேணா நீங்க கூட வாங்க. இல்ல, நீ மட்டும் தான் போகணும். எங்க? நான் போறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்னைய ஆயிருக்கும்? ஐயோ, என்ன ஆச்சு? ஜோலி முடிஞ்சாயா பெருசு? ஐயோ, செத்துட்டானையா கிழமை? என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேளை யாரும் பாக்கலப்பா. சீக்கிரம் இடத்தை காலி பண்றா கந்தசாமி. நானும் நம்ம கதையை எவங்கிட்டயாவது சொல்லி அந்த கதையை ஒரு படமா வைக்கப்படலாம்னு பார்த்தா சொல்றேன் குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. அண்ணே அண்ணே, என்ன என்ன? ஒரு கலாங்கால் சொல்றீங்க? உனச்சு புறமான கதையை பேசணுங்கண்ணே.
உணர்ச்சி வசமான கதையா? ஆமாண்ணே. ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. உனக்கு சொல்லாம வேற யாருக்குடா சொல்ல போறேன்? வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட பிள்ளை பிறந்து, 2 பேருமே ஆம்பளை பசங்க. அந்த பசங்க ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. சரி. அந்த வளர்ச்சியை பார்த்த தாய் தப்பே, ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த 2 மருமகள் இருக்காளுங்க பத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு பொறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு பொறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது. இப்படி ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷங்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும்? தம்பிக்காரன் கோவப்பட்டான். நேர அண்ணங்காரனை பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க, அடிச்சா ஒரு அடி நெஞ்சில, ஏண்டா என் சட்டையவா பிடிக்கிறேன்னு போட்டா ஒரு அற, அவன் அடிய பார்த்து அவன் சும்மா இருப்பானா, அடிச்சா ஒரு அற, ஏண்டா என்னைய வாடா அடிச்சு மிதிச்சா, அடிச்சா கொன்றா வெட்டா கொன்றா அடிச்சு நிமிட்டாண்டா. கதை பேசும்போது குறுக்க பேசப்படாதா, சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு பெரிய அருவாளை எடுத்து, டேய் நேத்ரா, யார் பாரு, டேய் வருங்காலம் என் மச்சான என்னடா பண்ற? ஒண்ணும் இல்லங்க தம்பி, ஒரு உணர்ச்சிவசமான கதை கிடைச்சு, அதான் உணர்ச்சிவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. அடிச்சுட்டானா? கோவப்படாத. அந்த உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா. உங்கட்டியா? நாளைக்கு அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலனா என்ன முதல் சொல்லிடுற? அட எடியா, கையா உடைஞ்சு போச்சு, என்னதான் வச்சிருக்க? எடு. டேய் அருவாளா! ஐயோ நோ 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 நோ. டேய் சினிச்சாமி, சினிச்சாமி கொஞ்சம் நில்றா. ஏய் யாரா நீ? அந்த ஆள் பாதி கதையை கட்டி பீஸ் ஆயிட்டாடா. நீ யாச்சு மீதி கதையை கேளு, இல்ல நான் செத்தே போயிடுவேன்டா. உன் கதையவா? ஐயோ அத காட்டணும். வர்ற ரயில்ல விழுந்து தலை கொடுத்து செத்து போறான்டா. விடுடா. டேய் பொய்யெல்லாம் சொல்லாதடா, பொய்யெல்லாம் சொல்லாதடா. டேய் சினிச்சாமி, டேய் கொஞ்சம் கதை கேட்டா ஓடுடா. டேய் ஓடுறியா? ஓடுறா ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறா. ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடுனாலும் என் மீதி கதை இல்ல, என் முழு கதையும் ஒன்றை சொல்லாம விட மாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சீனிச்சாமி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம், அந்த மரத்து உச்சியில ஒரு மாங்காய், அந்த மாங்காய்க்குள்ள பாதகம். சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. மானஸ்தன் அன்னைக்கு மானஸ்த உன் கதையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புறா. சீனிச்சாமி, உன் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா, இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்களே. சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளு. ஐயோ யாரு? நான் தான். நீங்க தானா? தம்பி நல்லா இருக்கீங்களா? எங்கிட்டு உங்களை மாதிரி ஆளுங்களா அந்த ஊர்ல திரியறப்ப எங்கிட்டு நல்லா இருக்க முடியும்? பட்டணத்துக்கு போயிட்டு வந்தா கேளுங்க இந்த கேள்வியா. அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாகுது, உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க. தம்பி, உங்களால சட்டு புட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது. நான் அவசரமா போகணும். காதுல வலி, வைத்தியரை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொன்னதுக்கு பின்னால வைத்தியரை பாருங்க. இப்ப என் கதையை கேளுங்க. பொத்திருக்க கால தானே பொறுக்க முடியாம வலிக்குது. கதையை எந்த வழியா வர்றேன், கசடு பூரா அந்த வழியா புரிந்து வரும் பாரு. நேரம் இரு. என்ன இளவியாது, விரல விட்டா வண்டி வண்டியா வருது. உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுகுவத்திய பண்ணிடலாம் போல் இருக்கு. சரியாரு. ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாஞ்சிட்டிய, மீதி கதையை நான் எப்ப சொல்றது? கதை தான் சொல்லியாச்சே, கையெடு. பாவி, ஊர்ல ஊத வேண்டிய சங்கை என் காதால ஊத வச்சிட்டியேடா. என் எண்ணங்களை எவனும் எண்ணி பார்க்கல, என் எழுத்துக்களை எவனும் ஏறெடுத்து பார்க்கல. மற்றவன் தான் காதார கேட்கல. நீங்களாவது வகுறார சாப்பிடுங்க என் செல்லங்களா. நண்பர்களே, அன்று சிந்திய மூக்குங்கிற அந்த கதைய மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை படமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான்.
அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. எனக்கு மேல ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. யாரா அவன்? என் கழுதையை என்னடா பண்ற? நான் கதையெழுதி 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 அத கழுத கவி பார்க்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்ட? உனக்கு கூட பிடிக்கல என் கதை. ஆனா மூதேவி தின்னு. இப்ப நீ திங்கல, உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதையை சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என் கழுதைய உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி, குதிரை வேகத்துல போ. நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா. யாரையா வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா அப்ப நீதானே? இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கலாட்டா பண்ண நல்லா எல்லாம் சொல்லிவிட்டாமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற? என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா. என்ன என்ன இழுச்சம்பலா? என்ன என்ன இப்ப நான் பயப்படுறேன் இப்ப? ஆமாமா. என்ன என்ன பாத்துலாம். என்னம்மா? இல்லடா அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போற. ஜக்கம்மா, வெள்ளையம்மா, இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா? எனக்கு மந்திர மாயம்லாம் தெரியும். நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, அக்கம் பக்கம் போனா தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓம் கரகாளி ஆம் கரகாளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல பாக்காத, ஆத்தா டென்ஷன் ஆயிரும். பாக்கடா அப்போ ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும், உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுண்ணே. ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல உள்ளது எதையுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னே. இப்ப தெரியுதா? இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? என்ன இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின் பிசினஸ். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவோ சொன்னல வேண்டான்னு தொழில் தருமா அந்த தரும் சொன்னீங்கல்ல. இப்ப அவன் சுருக்கிறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம் எடுப்பானா? சொல்டா. இன்னும் எவன் பேச்சையும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே, ஆஹா, 3ஆம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணிதான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே. இல்லையே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த? அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது.
எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? பாரு எங்க பாப்போம். சொல்லிட்டான் இருக்கின்றல. ஒழுங்கா பாரு. ஒழுங்கா பாரு. ஐயோ என் பக்கம் கருகருன்னு கறி இருக்கே. நல்லா உத்து பாரு. எங்க உத்து பாக்குறது? அண்ணே எலும்பு பேசுதுண்ணே. பழம் எந்த காலத்துல பேச்சு? அம்மா அம்மா யோ பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நான்தா எப்படி? ரொம்ப ஆட்டிக்காத. எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே. எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு. அங்க அப்படியே இருக்கு. என்ன என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி எப்படி கொளுத்துனீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல. விடிய விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்மா யாருன்னு? 1 செகண்ட் ப்ளீஸ். ஓகே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடு அம்மா. இந்த விளையாட்டுலாம் வேண்டாம் விளையம்மா. காலங்கத்தா ஏடாடாம போயிடாமா. அந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே. சரியான மக்கள். கையில அந்த எலுமிச்சம்பழம் வந்தது. அது எப்படி? இதுக்குதான் அப்படி கூப்பிட்டியாக்கும். என்ன ஒரு பொண்ணு நம்ம ராத்திரி பூரா தூங்கலாம் பண்ணிட்டால. அவங்க ஏதாவது பண்ணணுமே. நீ பண்ணணும்னு நினைக்கிற, நான் பண்ணிட்டேன். என்னடா இது? வெள்ளையம்மா டிவி சுட்டியோட பிரேக் கம்பி. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டியே. என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. டேய் ஓகே. பாத்து வாமா. என்ன இல்லையம்மா, போகும்போது கட்டி வச்ச மல்லிகை மொட்டு மாதிரி போன, இப்ப இப்படி உருந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலும்பு சம்பளம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போட்டுருக்கு. ஓகே. என் நிலைமையை பாத்தீங்களா? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி, இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லு, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்லாம எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஆஸ்பத்திரி அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டி, கழுத்தை காட்டாம தாலி எப்படிடி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டுறத பார்க்க முடியும்? சரி சொல்ற. கொன்னுடுவேன். ஏண்டா அழுவ? அழுகல்லண்ணே, ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா. வா போலாம். வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அவங்க எல்லாம் போயாச்சு. நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? வா போலாம். கமலக்கண்ணா, அது என்ன பாய்ஸ்ல நாக் அவுட் ஆனதுல இருந்து என்னை கண்டாவே வாக் அவுட் ஆகுறீங்களே, என்ன விஷயம்? உங்களை எதிர்த்து போராடி அந்த கேர்ள்ஸ்க்கு கோச் ஆக முடியுங்கிற ஏக்கம் தான் காரணம். வெறும் ஏக்கம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல. எந்த விளையாட்டானாலும் எழுத்து நின்று போராடணும். அதுக்கு பேர் தான் கேம். இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இனிமேலு இன்னையில இருந்து
எல்லா விளையாட்டுலயும் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் இணைச்சு கோச்சு கொடுப்போமா? ஓகே. அப்படின்னா இன்னையில இருந்து நான் பாய்ஸுக்கு, நீங்க கேர்ள்ஸுக்கு. போதுமா? கேர்ள்ஸ் சைடா டபுள் ஓகே. ஆமா, என்ன விளையாட்டு? கபடி 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 கபடி. ஓ, கபடி. ஸ்டார்ட். கபடி 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 அமுக்கு. கபடி 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 அமுக்கு. கபடி 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 கபடி. ஓ, சார் ஒரு காலி. கபடி 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 கபடி. என்ன பொடியா கூடிய போறானுங்க? கூப்பிட்ட உடனே போறாங்கல்ல, நல்ல பசங்க. போங்க அந்த பக்கம். கபடி 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 கலச்சமுக்கு. அந்த ரவுண்ட் போயிட்டு கபடி 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 கபடி. ஐயோ, மனசுல நிக்குறானே. போறானே போறானே போறானே. சூப்பர். கபடி 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 கபடி. புடிங்கடா, புடிங்க. அப்படியே போட்டு அமுக்குங்கடா. கபடி 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 கபடி. டேய், வானத்தை வாங்கடா. போடா, நான் இருக்கேன்டா. வேணாம் மாஸ்டர், விட்டுருங்க, நான் போறேன். போடா. எங்க அப்பா அம்மாக்கு ஒரே பிள்ளை மாஸ்டர், ஆள விடுங்க மாஸ்டர். அறிவிட்டவனே. சரி சரி, இன்னைக்கு கேர்ள்ஸ் தான் வின் பண்ணிருக்கீங்க. லேடிஸ் கிட்ட ஜென்ஸ் பூரா அவுட். எல்லாரும் போக, ஆட்டம் முடிஞ்சு போச்சு. மாஸ்டர் நீங்க வாங்க மாஸ்டர். நான் வரவா? நம்மளால போக முடியாது. வாங்க மாஸ்டர். வர முடியாதுன்னா ஏன் சார் பயப்படுறீங்க? பொம்பளை பசங்க தானே, போய் பூந்து விளையாடு. முடியாது முடியாது முடியாது. சார் போங்க சார். வாங்க மாஸ்டர். மாஸ்டர் நீங்க எப்படி மனசு நிக்கலாமா? போங்க. வேணாம்யா, சும்மா இரு. வேண்டாமா? ஆமா. அப்ப நீ தோத்து போயிட்டீங்க. அப்ப நாம பழையபடி வீட்டு மாஸ்டர், நீங்க எனக்கு அசிஸ்டன்ட். ஓகேயா? ஓ, எப்பயுமே நான் தான் பிடி மாஸ்டர். ஒரே மூச்சுல 50 பேர் அமுக்க பாக்கியா நீ? பாப்போமா? ஏயா, இந்த பிச்சுட்டே சவாலா? ஆமா. வா. குடிச்சு பாருங்க பாப்போம். குடிச்சு பாரு, குடிச்சு பாரு. சார் சார், என்ன ஆச்சு? என்னடி இவ இன்னைக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லடி, வசந்த வளைச்சு போட்டுட்டா. எப்படி கவுத்துனா ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ளைங் கிஸ்ல 420 பீடா போட்ட மாதிரி பாட்டு கிறங்கிடுதுப்பா. பாக்கடி, ஃப்ளைங் கிஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் பிரெஞ்ச் கிஸ்ல வந்து நிக்க போகுது. அதை விடு, இன்னைக்கு நம்ம ஒரு காமெடி மூவி போலாமா? உங்களுக்கு இப்ப காமெடி தானே வேணும்? இப்பவே இங்கே ஒரு லைவ் ஷோ காட்டுட்டுமா? என்னடி பண்ண போற? அங்க பாரு. புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வரான், அவனை எப்படி கலாய்க்கிறேன்னு பாரு. ஹாய். ஸ்டாப்யா. நோ ஸ்டாப். ஸ்டாப். நோ ஸ்டாப். நிக்காம போறேன்டி. நான் நிக்க வைக்கிறேன். ஏ லூசர், சைக்கிள் நின்னு 5 நிமிஷம் ஆச்சு. நின்ன இடத்துலயே ஓட்டுறியா? நின்றுச்சா? அது ஒண்ணும் இல்ல, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கால, எல்லாம் இருட்டா தெரியுது. அதான் நின்ன இடத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்கான். உன் மூஞ்சிக்கு கூலிங் கிளாஸ் கேக்குதா? குடுறா. ஆமா, அது என்ன காதுல செவிட்டு மிஷினா? வாக்மேன். வாக்மேன் சொல்ற? சைக்கிள்ல வர என்ன பாட்டு கேக்குற? ஏய் எடுறியதா? அடி, கண்ணு கஷ்டி கவசம் கேட்டுட்டு இருக்காண்டி. இத போய் கேக்குற? உன் வயசுக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. இதெல்லாம் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கணும்டா. கிராக். இப்போ என்ன கேட்கணும் தெரியுமா? இத கேளு, போடுறி. இந்த பாரு,
தாத்தா வருவாங்க. ஐயோ உள்ள இருக்க அம்மாரு. எழுந்திருப்பா. ஐயோ யாருப்பா நீ? எந்த கிளாஸ் எந்த இயர்? இப்படி ஆக்கிட்டு போயிருக்காங்க. ஒன்றதான் கேக்குறேன், யாரியா? சொல்டா. ஐயோ பிடி மாஸ்டர் பிச்சு பிச்சுவேதான். சாரி சார், பிரின்சிபால் ஏதோ லூசு கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னன்னு போய் பாப்போம். இவர்தான் இப்ப இங்க இருக்கிற பிடி மாஸ்டர் கமல கண்ணன். இத போய் அந்த கிறுக்கு பையன் எதுக்கு சார் சொல்றீங்க? யார பாத்து கிறுக்கன்ற? இவரை பார்த்தா அவனுக்கு கிறுக்க மாதிரி தோணுதா? ஆமா, இவர்தான் இந்த காலையில ஜாயின் பண்ணிருக்கிற புது பிடி மாஸ்டர் பிச்சு. அப்ப நானு? நீ இவருக்கு அசிஸ்டன்ட், அவர் மேல, நீ அவருக்கு கீழே. நான் என்ன தப்பு செஞ்சேன் சார்? நான் கீழே, இவர் மேல. இது என்ன நல்லது பண்ண? இது வரைக்கும் இந்த காலேஜுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்துருக்கியா? இருந்த 2 டீ கப்பையும் போட்டு உடைச்ச. இனிமே இந்த காலேஜ் கப்பா வாங்கி குவிக்கணும். அதுக்கு தான் இவரு மிஸ்டர் பிச்சு. இப்ப நடக்க போற இன்டர் காலேஜ் பாஸ்கெட் பால் மேட்ச்ல எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும், நாம தான் கப்பு வாங்கணும். ஓகே, இப்ப கொஞ்சம் கைய விடுறீங்களா? மூஞ்சி எல்லாம் பெதிக்கால் மாதிரி பிடிக்குது. முதல்ல முகரை கழிட்டு வரேன். ஓகே ப்ளீஸ் கோ. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் காணாம. என்ன சார் ஒருவித பயத்தோட பீதியோட நிக்கிறீங்க? பயமா எனக்கா? நோ 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 நோ. ஏயா ஜெயிக்க போறது நம்ம, கப்பு வாங்க போறது நம்ம. நான் ஏயா பயப்படணும்? கப்பா உங்களால ஒரு டீ கப்பு கூட வாங்க முடியாது. எதை வச்சு சொல்ற நீ? பசங்க முடிஞ்சு பாருங்க, போக்க போற காலம் இப்பவே தெரியுதா? ஜெயிக்கிறோம்யா நம்ம. வந்தே கட்டிக்குமா? 1 மாச சம்பளம் நான் ரெடி. நீங்க ரெடியா? 1 மாச சம்பளமா? ஓகேயா? ஓகே 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 ஓகே. என்ன சார் வினோத்துங்கடா வரேன்னு சொன்னா சார், இன்னும் ஆளு காணும் சார். ஆள காணோமா? ஆமா சார். அட பாவிகளா, அவனை நம்பிதான்டா முத வாங்க போற சம்பளத்தை அந்த முதுகிட்ட பதவி கட்டியிருக்கேன். வருவானா இல்லையாடா? வந்துடும் சார். வருவான்ல? 1 மாச சம்பளம்டா. அவன் மட்டும் வந்தானா மேட்ச் கலப்படி இப்படி விளையாடுறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. மானத்தை வாங்காம சூதானமா வாடுகிறான். ஓகே சார், மேட்ச் முடிஞ்சு போச்சு, நீங்க தோத்து போயிட்டீங்க. சம்பள பணத்தை கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். சம்பள பணத்தையா? எப்படியா மேட்ச் முடிஞ்சு? இப்பதானே இன்டர்வல் விட்டு இருக்கேன். இன்டர்வெல்லே தெரிஞ்சு போச்சுங்களா சார்? அவசரப்படாம சும்மா சார் வாங்க சார். நான் தெரியுறேன். நான் எப்ப சார் தெரிச்சேன்? பேசாத, ஆட்டமா ஆடுறாங்க. நே ட்ரைனிங் கொடுத்த மாவன. இந்த மேட்ச்ல மட்டும் நம்ம காலேஜ் தோத்துது, உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன். எப்பா என் செல்லம், என் ராஜாக்களா, எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சுங்கடா. இல்ல மானம் மரியாதை எல்லாம் போய் என் வாழ்க்கையே போயிருந்தா. சார் ஒரு ஐடியா சார். என்னது? அமௌண்ட் கொடுத்து அம்பேரை கரெக்ட் பண்ணிடலாமா சார்? அறிவு கட்டவனே, வெக்க கட்டவனே. ஏண்டா வெற்றியை விலை கொடுத்தா வாங்குறது? எப்பவுமே திறமையை காட்டுங்க சார். நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம்? இது மட்டும் வந்தவங்க என்ன கொடுக்காம குடிக்கிறது? பாரு, இந்த மேட்ச்ல வந்து தோத்தீங்க, வீடு தேடி வந்து ஆள் வச்சு அடிப்பேன் அம்பிட்டு பேரும் சொல்லிட்டேன். மோத போய் சம்பளத்தை கப்பத்துல போட 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 1 மாசம் சம்பளம் போடுறா.
ஸ்டூடெண்ட். ஏய் மாவனை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. அடிச்சு போறானே. இது வாக்கிங்கா ஜாக்கிங்கா? ரெண்டும் கிடையாது, ஸ்டாண்டிங். என்ன விஷயம்? ரொம்ப நாளா உங்க மேல ஒரு டவுட். என்ன டவுட்? அம்மா உங்க சொந்த ஊர்? ஊட்டி. அம்மா எந்த காலேஜ்? உதகமண்டலம். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? நீலகிரி. ஐயோ எதே பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? 3 ஒரே ஊர் தானே. தெரியல. இப்ப உனக்கு என்ன வேணும்? அப்படி கேளுங்க. கேக்குறேன். கிரிக்கெட் விளையாட்ட முத எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆரம்பிச்சவன போய் கேளு. ஃபுட்பால் மேட்ச்ல இந்தியா எப்ப கலந்துக்குச்சு, எப்ப கலக்குச்சு? கலந்தா தானே கலக்கிறதுக்கு. உள்ளே நுழையில அதை பத்தி ஏன் கேக்குறேன்? அப்படியா? என்ன அப்படியா ஓப்படியா கொழுந்தியா நாத்துல நினைக்கிட்டு இருக்க? கபடி விளையாட்டுல இந்த பக்கத்துல பேர், அந்த பக்கத்துல பேர். இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பக்கம் அத்தனை பேர் இருப்பாங்க. இது கூட தெரியாம எனக்கு முன்னால இங்க வந்து பீடி மாசமா குப்பை கொட்டிருக்க நீ. உனக்கு எல்லாம் வெக்க மான சூடு சொன்ன எதுவுமே இல்ல. சார் வணக்கம் சார். 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருப்பீங்க. இன்னைக்கு ஒத்துமையா இருக்கீங்க. என்ன விஷயம்? இது மேட்ச் பத்தி டிஸ்கஷன். இருக்கட்டும். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன சார்? இந்த பேபியை கூட்டிட்டு ஜாகிங் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இதை கொஞ்சம் பிடிச்சிட்டீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன். அட பார்க்கதான் இப்படி இருக்கு, குழந்தை மாதிரி. பிடிங்க பேபியை. இது வந்துடுறேன். பேபியா? நல்ல கழுத ஒருத்தரத்தை வச்சுட்டு பேபி. அப்பா கமலக்கண்ணா, கையெல்லாம் வலிக்குது. செத்த பிடிக்கிறியா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது கரெக்டா பதில் சொல்லி வச்சுக்க. நான் படிச்சுக்கிறேன். இன்னும் என்ன கேட்க போற? ஒலிம்பிக் பந்தயத்துல ஜெயிச்ச நாட்டுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? ஒலிம்பிக் கப்பு. ஒலிம்பிக் கப் இல்ல, வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். பாரு. இது மாதிரியே இருக்கு வாய். இது மாதிரி. இது பேர் என்ன? நாய். அது மாதிரி தான் இருக்குன்னு. நாய் மாதிரி இருக்கு. என்ன சொல்லுவாங்க? நீதான் நாய். நீதாயா? நீதான அது நாய். அங்க பாரு, மூஞ்சி பாரு. எங்க? நாய் மூஞ்சி காமி. அது மாதிரியே உனக்கு நாக்கு தொங்குது பாரு. ரெண்டு பேருக்கு ஒரே நாக்கு. அதுக்கு பெரிய நாக்கு, சின்ன நாக்கு. நாக்கு அப்படி நாடிய பாரு, அப்படியே இருக்கு. மூக்க பாரு, அது மாதிரியே இருக்குது. முகர கட்டிய பாரியா? ரெண்டு பேரும் மூஞ்சி இந்த மூஞ்சி ஒரே மூஞ்சி. ரெட்டப்பல மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி அசிங்கமா வருது. என்ன பாக்குது? காக்கா மாதிரி குறுகுறு சைடா பாக்கு. அதானே. யார நாய்? நீங்க தானே நாய்? சரி நாய், சொரி நாய். ஏன்டா அழிக்கிட்ட நாய்? நீங்க வீட்டு போயிட்டா வீட்டுக்கு ராத்திரி பூரா கண்ணு வச்சு காவ காத்துறோம். நீங்க வாரத்துல 2 வாட்டி 3 வாட்டி 4 கிலோ 5 கிலோ கறி எடுத்து தின்னுவீங்க. வெறும் எலும்பை மட்டும் எங்களுக்கு போடுவீங்க. இப்ப பாத்தா நான் உங்க எலும்பு இருக்கிறேன்.